am S. Archana. This is Nancy Arokya. This is MP Archana. This is Anand Lakshmi. We are UG Department of Computer Application. Our project title is IoT-based smart home cable fault detection, isolation and restoration. எங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து ஐஓடி ஸ்மார்ட் பேஸ்டு ஹோம் கேபிள் ஃபால்ட் டிடெக்ஷன், ஐசோலேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து செவத்துக்குள்ளே தான் ஒயர் போகும். அந்த ஒயரில் வந்து ஹை வோல்டேஜ் ஆனாலோ இல்லை லோ வோல்டேஜ் ஆனாலோ ஒயர் வந்து நமக்கு வந்து கரண்ட்டில் வந்து இதாகும். நமக்கு வந்து இது அப்புறம் வந்து எலி கடிச்சாலோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ நம்ம வந்து ஒயர் வந்து வீணாயிடும். அப்போது அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம வந்து இப்போ கேபிள் ஃபால்ட் வந்து உடனே ஆகிடுச்சு, இப்போ நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேபிள் வந்து வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நமக்கு அதோட சரி பண்ணுற இதுவும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து என்ன இருக்கும்னா, நம்ம ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை ஹை வோல்டேஜோ இல்லை லோ வோல்டேஜோ ஆகும்பொழுது கரெக்டாக வந்து இந்த ஆஃப் ஆயிரும். அந்த மெயின் வந்து ஆஃப் ஆகி நமக்கு வந்து அது ஃபயர் ஆகிறதுலையோ அதுலேருந்தோ தடுக்கும். இது வந்து அடினோ. இது வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா எம்எல் ப்ரோக்ராம். இதில் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்ன்ற ஒரு எம்எல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எல்சிடி டிஸ்பிளே என்னன்னா வந்து டிஸ்பிளே ஆகும்னா இதில் வந்து என்ன ஃபால்ட் ஆகிருக்கு, கேபிள் ஃபால்ட் என்ன ஆகிருக்கு, அப்புறமேட்டு லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா அப்படின்றத காமிக்கும். இப்போ வந்து லோ வோல்டேஜ்ன்றது வந்து 150க்குள்ளே இருந்தால் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ்ன்றது வந்து 200க்கு மேலே இருந்தால் இப்போ எதாக இருந்தாலுமே நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து பஸ்ஸை நம்மளை வந்து இண்டிகேட் பண்ணும், சவுண்ட் வந்து இண்டிகேட் பண்ணும். ஹை வோல்டேஜ் ஆனாலும் சரி, லோ வோல்டேஜ் ஆனாலும் சரி. அதே மாதிரி கேபிள் வந்து கட்டாக இருந்தாலுமே வரும். இது வந்து ஜிஎஸ்எம் மாடியூல். இது வந்து ஜிஎஸ்எம் மாடியூல் ஆண்டனா. இது வந்து நம்ம வந்து சிம் இன்செக்ட் பண்ணியிருக்கோம். சிம் இன்செக்ட் பண்ணால் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும் ஒரு ஃபோனுக்கு. இது வந்து ஜிபிஎஸ் நம்மளுக்கு வந்து லொக்கேஷனோடய நம்மளுக்கு வந்து வந்துடும். என்னென்னா கேபிள் எந்த கேபிள் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு, லோ வோல்டேஜாக இருக்கா ஹை வோல்டேஜாக இருக்கான்றது வந்துடும். இது வந்து ரிலேன்றது வந்து எப்படின்னா ஹை வோல்டேஜ் ஆனாலும் லோ வோல்டேஜ் ஆனாலும் தானாக ஸ்டாப் ஆகிரும். மேலே போயிட்டு கீழே வந்துடும் மீட்டர் பாக்ஸில் செட் பண்ணுறது. இது வந்து என்னன்னா வோல்டேஜ் சென்சார். இது வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கோம். இது வந்து கேபிள் ஃபால்ட். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினா எந்த கேபிள் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும். இது வந்து என்னென்னா லோ வோல்டேஜில் வந்து காமிக்கும். இது வந்து லோ வோல்டேஜாக ஹை வோல்டேஜான்னு காமிக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு கேபிளோட இன்செக்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஃபுல்லாக ஆன் ஆகி இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், கேபிள் ஃபால்ட் இதெல்லாம் காமிச்சிட்டு எஸ்எம்எஸ் சென்ட்னு காமிச்சோன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். எங்களோட கேபிள் ஃபால்ட் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி 2Gயில் இருக்குது. அப்போ மெசேஜ் எல்லாம் ஸ்லோவாக சென்ட் ஆகிருக்கும். இப்போ நாங்கள் 5Gயில் செஞ்சுருக்கோம். ஸோ மெசேஜ் எல்லாம் சீக்கிரமே சென்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எம்எல்ல ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபாஸ்ட்டாக மெசேஜ் எல்லாம் சென்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி பார்த்தோம்னா, இது ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் சீக்கிரமாக நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும். இதை ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதை இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் அது தேங்க்யூ. இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு நம்மளோட கேபிள் ஃபோன். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்பிளேயில் வந்து என்ன காமிக்கும்னா நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் காமிக்கும். இது வந்து என்னன்னா அடினோலேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கனால இங்கேருந்து வரும். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம திருப்பினோன்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் காமிக்கும். லோ வோல்டேஜ் ஃபால்ட் வந்து எங்கே இருக்குது, ஹை வோல்டேஜில் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ வந்து கேபிள் ஃபால்ட் எடுக்க போகிறோம். கேபிள் ஃபால்ட்டுன்றது வந்து இப்போ இப்படி பண்ணால் கேபிள் ஃபால்ட்டாக வந்து டிடெக்ட் ஆகும். கேபிள் ஃபால்ட் இங்கேருந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஜிஎஸ்எம் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் மூலியமாக இங்கே வந்து லொக்கேஷனோட சென்ட் ஆகிருக்கும் மெசேஜ். இப்போ வந்து இதுலேருந்து சவுண்ட் வருது. சவுண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து அலர்ட் ஆகிடும் மெசேஜ் வந்து இப்படி வந்திருக்கும்.